குமரன் அம்மா சாரதா கிட்ட, உன் பிள்ளை கங்காவும் யமுனாவும் 2 பேரும் அவங்கவுங்க புருஷனோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. ஆனா காவேரி மட்டும் அவன் புருஷன் கூட சேரக்கூடாதுன்னு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? அந்த பையன் நான் பழகுனதுல நல்ல பையனா தான் தெரியறான். ஆனா நீங்க இத்தனை நாளா அவன் பக்கத்துலயே இருக்கீங்க. அந்த பையனை பத்தி ஏன் உங்களுக்கு தெரியல? இப்பவே நீ அந்த பையனை கால் பண்ணி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதா கிட்ட. குமரன் அம்மா விடுமா அப்படி சொல்றாங்க. இல்லடா அந்த பையன் நல்ல பையன் தான், அந்த பையனும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சாரதா என்ன பேச தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயா நீங்க என்னாச்சும் உங்க பேரனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் வேண்டாமா, இது எதுக்குமா பிரச்சனை அப்படி சொல்லி வந்து அந்த தாத்தா சொல்றாங்க. இல்ல நீங்க வர சொல்லுங்க அப்படி சொன்ன உடனே தாத்தாவும் கால் பண்ணி விஜய் கூப்பிடுறாங்க. வந்துகிட்டே இருக்கிறானாமா, வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. அதே மாதிரியும் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்டா விஜய் மேலதளத்தோட வந்து ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. உடனே குமரன் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கானே, இப்படிப்பட்ட தம்பி தங்கமான தம்பியா இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வந்து நலங்கு வைக்க சொல்றாங்க. நர்மதாவுக்கு 2 பேரும் சேர்ந்து நின்று நலங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியும் சேர்ந்து நின்று நலங்கு வைக்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம குடும்ப போட்டோ எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா எடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் நீ வா தம்பி, ஃபேமிலி போட்டோ தானே எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பக்கத்துல நின்று போட்டோ எடுக்க சொல்றாங்க. அதுவும் இல்லாம விஜய் காவேரி சேர்ந்து நின்று வேற போட்டோ எடுக்க சொல்றாங்க. இப்படி ஒரே வந்து அந்த குமரன் அம்மா மூலமா விஜயும் காவேரியும் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பா கொண்டாடுறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் காவேரியோட சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுல. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.